ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பருவி சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சிந்துவும் சிவாவும் சேர்ந்து செலியனை கடத்தினது எசக்கிதான் அப்படின்னு ஆதாரத்தோட அன்னபூர்ணி கிட்ட நிரூபிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அன்னபூர்ணிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. நம்ம எசக்கிய போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம மகா இருந்துட்டு, அக்கா ப்ளீஸ்க்கா அடிக்காதீங்கக்கா, என்னதான் இருந்தாலையோ காயத்ரியை தொட்டு தாலி கட்டின புருஷன் அவனை போய் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, என்ன மகா சொன்ன? நீ என்ன சொன்ன? அவன் என்னோட பொண்ணுக்கு தாலி கட்டினவனா? இப்படி ஒரு பொறுக்கிய என்னோட மாப்பிள்ளையாவோ இல்ல என் பொண்ணுக்கு புருஷனாவோ நான் ஒரு நாளும் அனுமதிக்கவே மாட்டேன். இங்க பாரு காயத்ரி, முதல்ல அவன் கட்டின தாலிய கலட்டி வீசு அவன் முகத்திலேயே அப்படின்னு சொல்லி கோபமா சொல்லவும், இது கேட்ட காயத்ரியும் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா அவன் கட்டின தாலிய கலட்டி நம்ம எசக்கியோட மூஞ்சிலேயே விட்டு எரிஞ்சிடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம எசக்கி இருந்துட்டு, இங்க பாரு காயத்ரி, நீ ரொம்ப தப்பு பண்ற. நான் கட்டின தாலியவ கழட்டி தூக்கி போடுற. நீ என்னைக்கா இருந்தாலும் நீதான் என் பொண்டாட்டி, நான் தான் உனக்கு புருஷன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே பயங்கர கோவத்துல அன்னபூர்ணி இன்னும் 4 அடி சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆறுமுகமும் இதை கேட்ட உடனே, இங்க பாருடா, என்னோட தங்கச்சி கேக்குதாடா உனக்கு? அவ எவ்வளவு சந்தோஷமா வாழ வேண்டியவ, அவ வாழ்க்கையை கெடுத்து இப்படி அவளோட நிம்மதியை கெடுத்து வச்சிருக்கியடா அப்படின்னு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சிவா இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, நீங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு நம்ம மகா கிட்ட சொல்லவும், மகா இருந்துட்டு, இங்க பாரு சிவா, என்ன சிவா பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க பெரியம்மா, என்னோட அம்மாவும் எசக்கியும் சேர்ந்துதான் இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கணும். இந்த வீட்டு மருமகனா வரணும்னு ஆசைப்பட்டுதான் என்னோட அம்மா இதெல்லாம் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த விஷயத்த சும்மாவே விடாதீங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லி நம்ம அன்னபூர்ணி கிட்ட சொல்லவும், அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்க பாரு சிவா, கண்டிப்பா இந்த விஷயத்த நான் சும்மாவே விட மாட்டேன். என்னோட பொண்ணுக்கு இப்படி ஒரு கேவலமான இப்படி ஒரு துரோகத்தை பண்ண இவங்க 2 பேரும் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. இனிமே ஜென்மத்துக்கும் இந்த வீட்டுல நல்லது கெட்டது எது நடந்தாலும் இந்த வீட்டு வாசப்படிய கூட இவங்க 2 பேரும் மிதிக்கவே கூடாது. இவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மகா இருந்துட்டு, இங்க பாருங்கக்கா, ஏற்கனவே இந்த வீட்டுக்கு வெளியே தான் நான் இருந்துகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னை எதுக்காகக்கா வீட்டை விட்டெல்லாம் துரத்துறீங்க? உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கா சொல்லுங்க? இங்க பாருங்க, என்னோட தம்பி பண்ணது எல்லாமே தப்புதான். என் தம்பி தான் செலியனை கடத்தினதுன்னு எனக்கு தெரியவே தெரியாதுக்கா. அப்படி இருக்கும்போது எப்படிக்கா என் மேல இப்படி ஒரு பழிய போடுறீங்க? சத்தியமா நான் இது எதுவுமே பண்ணலக்கா. என் தம்பி ஏதோ காயத்ரி மேல ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம எசக்கி காயத்ரி கழுத்துல தாலி கட்டியிருக்கான். அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காகக்கா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லவோ, இதை கேட்ட உடனே நம்ம மகாக்கு ஒரு அடி பல்லார்னு விடுறாங்க. விட்ட உடனே, இங்க பாரு மகா, நீ என்னதான் தப்பு பண்ணாலும் உன்னை இந்த வீட்லயே வச்சிருக்க பாத்தியா, அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பே. இனிமே என்ன சூழ்நிலையிலும் இந்த வீட்டுல நீ இருக்கவே கூடாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிவா இருந்துட்டு, பெரியம்மா, நீங்க நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க பெரியம்மா. என்னோட அம்மாவே இருந்தாலும் அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு. இந்த விஷயத்துல மட்டும் இல்ல, நிறைய விஷயத்துல அவங்க நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண தப்பெல்லாம் உணரணும்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அவங்களுக்கு தண்டனை ரொம்ப கடுமையா இருந்தாதான் அவங்க பண்ண தப்ப உணர்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிவா சொல்லவும், என்ன சிவா, அம்மாவை பார்த்தா உனக்கு பாவமாவே இல்லையா? எப்படி சிவா அம்மாவை பார்த்து இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு நம்ம செலியன் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க மாப்பிள்ள, ஏதோ மண்டபத்துல இவ்வளோ பெரிய குழப்பம் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இவ்வளோ பெரிய குழப்பம் நடந்துருச்சுன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா காயத்ரிக்கு இந்த பொறுக்கி நாயை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே மாட்டேன். என்னோட மனசை மாற்றி எப்படியோ இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. என்னோட பொண்ணு இப்போவும் உங்க காயத்ரியா தான் இருக்கா. இப்போவும் உங்களை மட்டும்தான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா. நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிக்கலனா என் பொண்ணு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்னை மன்னிச்சிருங்க செலியன் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுவோம். இங்கே பாருங்கம்மா, என்னோட மனசுலையும் இப்போ வரைக்கும் காயத்ரி மட்டும்தான் இருக்கா. காயத்ரியை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்லேயும் சொல்லிட்டேன். எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க தான். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, எதுக்காகடா இப்படி எல்லாம் இருக்குன்னு என்ன திட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா காயத்ரியும் நானும் எப்பயாவது ஒரு நாள் ஒண்ணு சேருவோன்னு அந்த கடவுள் எழுதி வச்சிருக்காது போல. அதனாலதான்மா இப்போ வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்காமையும் காயத்ரியோட நினைப்புலயும் இருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம காயத்ரி என்னோட நினைப்புல இருந்திருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கம்மா. இப்போ எல்லா பிரச்சனையும் தீர்ந்து காயத்ரியும் நானும் ஒண்ணு சேர போறோம்னு நினைச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா அப்படின்னு சொல்றவும், இதை கேட்ட
உடனே நம்ம காயத்ரி இருந்துட்டு அன்னபூர்ணியை கட்டி பிடிச்சிக்கிட்டு, அம்மா இங்க பாருங்கம்மா, நானே செலியனை கல்யாணம் பண்ணிக்க வைங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேம்மா. ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வந்து நீங்களே எனக்கு செலியனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுவீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. இப்பதாம்மா என்னோட சந்தோஷமே திரும்ப வந்த மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, இங்க பாரு காயத்ரி, உன்னோட வாழ்க்கையில சந்தோஷத்தை எப்படியாவது திரும்ப கொண்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் உன்னோட வாழ்க்கையில சந்தோஷத்தை திரும்ப கொடுப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. இனிமே எக்காரணத்தை கொண்டும் நீ அழுகவும் கூடாது, கஷ்டப்படவும் கூடாது. எந்த கஷ்டமா இருந்தாலையும் அண்ணனுங்க நான் இருக்கேன், அம்மா இருக்கு, இவங்க கிட்ட சொன்னாவே உன்னோட கஷ்டம் எல்லாம் தீந்துரும். நாங்க கஷ்டப்படுவோம் அப்படின்றதுக்காக உன்னோட கஷ்டத்தை உன் மனசுல வச்சுக்காத காயத்ரி. நீ கஷ்டப்பட்டா நாங்களும் தானே கஷ்டப்படுவோம். அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? இனிமே என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடணும் சரியா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே காயத்ரி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா, சரிங்கண்ணே, இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். இனிமே எக்காரணத்தை கொண்டும் எந்த பிரச்சனையும் உங்ககிட்ட இருந்து நான் மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, பைரவி நீ சஞ்சய்க்கு கால் பண்ணி வர சொல்லி இந்த பரதேசி நாயை கூட்டிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய்க்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. வந்த உடனே நம்ம எசக்கிய தரன்னு இழுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிவா இருந்துட்டு அன்னபூர்ணி கிட்ட, இங்க பாருங்க பெரியம்மா, இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு காரணமோ இந்த சிந்து தான். சிந்து மட்டும் இல்லைனா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னே நம்மளுக்கு யாருக்கும் தெரியாம போயிருக்கோம். சிந்து தாமா இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு அன்னபூர்ணி கிட்ட சொல்லவும், அன்னபூர்ணிக்கு ஒரு மாதிரி சிந்து மேல ஒரு கரிசனை வருது. அதுக்கப்புறம் என்ன, இங்க பாரு சிந்து, என் பொண்ணோட வாழ்க்கையில ரொம்ப பெரிய விஷயத்த பண்ணியிருக்க. அது மட்டும் இல்லாம 2 நாளைக்கு முன்னாடி என் பொண்ணை கடத்திட்டு போக வந்தவங்களை அடிச்சு என் பொண்ணை காப்பாத்திருக்க. இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்காக உன்னை மன்னிச்சு இந்த வீட்டு மருமகளா ஏத்துப்பண்ண மட்டும் நினைக்காத. அது எந்த ஒரு காலத்திலுமே நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க அத்தை, நீங்க கண்டிப்பா ஒரு நாள் என்னை புரிஞ்சுக்கிட்டு உங்க மருமகளா ஏத்துப்பீங்க. அந்த நாள் கூடிய சீக்கிரத்துல வரும். எனக்கு நம்பிக்கை இருக்குது அத்தை அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே நம்ம மகா இருந்துட்டு, இங்க பாரு, இவ்வளவு குருட்டு நம்பிக்கைலாம் இருக்காத. உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இங்க உக்காந்துக்கிட்டு இருக்காத. உன்னோட வாழ்க்கைக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிச்சு அடுத்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. நான் கண்டிப்பா இப்படி ஒரு விஷயம் நடக்கணும் மட்டும் நினைச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காத. உன்னோட வாழ்க்கை தான் வீணா போகும். என்னோட பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு அவனை சந்தோஷமா வாழ வைக்கிறதா என்னோட முடிவே. இங்க பாரு சிவா, நீயும் சிந்துவை மறந்துட்டு வேற ஒரு கல்யாணத்துக்கு ரெடியாகு சரியா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க பெரியம்மா, நீங்க சிந்துவை ஏத்துக்கிற வரைக்கும் என்னால வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் சிந்து கூட தான் வாழ்வேன். அது உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன். ஆனா உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீங்க அமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் பெரியம்மா இப்படி எல்லாம் பண்றீங்க? இங்க பாருங்க பெரியம்மா, கண்டிப்பா சிந்துவோட மனசையும் என்னோட மனசையும் ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு உணர்த்தும். அப்போ 2 பேரையும் நீங்களே சேர்த்து வைப்பீங்க. அப்போ அவ்வளோ பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நடக்கும் பெரியம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம செலியன் இருந்துட்டு சிந்து கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க உங்களால தான் இப்போ எனக்கு காயத்ரி கிடைச்சிருக்கா. ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு கையெடுத்து கும்பிடவும், இங்க பாருங்க மாப்பிள்ள, எங்க வீட்டு பொண்ணு சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னா அது உங்க கூட இருந்தா மட்டும்தான் முடியும். அப்படி இருக்கும்போது நீங்க போய் என்கிட்ட நன்றி எல்லாம் சொல்லலாமா? எங்க வீட்டு பொண்ணை நீங்க சந்தோஷமா நிம்மதியா வச்சிருந்தாலே அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம காயத்ரி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா, நான் செலியன் கிட்ட ஒரு 2 நிமிஷம் தனியா பேசிக்கிட்டோமாமா அப்படின்னு கேட்கவும், என்ன காயத்ரி கேட்கிற, நீ போய் செலியன் கூட பேசிட்டு வா அப்படின்னு செலியனும் காயத்ரியும் தனியா போய் பேச வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செலியன் இருந்துட்டு, காயத்ரி எப்படி இருக்க காயத்ரி அப்படின்னு கேட்கவும், அழுதுகிட்டே நம்ம செலியனை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இங்க பாருங்க, உங்க நினைப்போட இப்போ வரைக்குமே நான் காத்துக்கிட்டு இருக்கேங்க. உங்களை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியல. ஒரு கொடுமையான வாழ்க்கையை தான் இத்தனை நாள் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்போதான் உங்களை பார்த்த பிறகுதான், உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன பிறகுதான் நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கேன். இங்க பாருங்க, என்னை விட்டுட்டு நீங்க போயிட மாட்டீங்கல்ல, திரும்பவும் என்னை விட்டுட்டு நீங்க போயிடாதீங்க. அதுக்கப்புறம் நான் என்னோட உசிரியை விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க.
இதை கேட்ட உடனே நம்ம செல்லியன் இருந்துட்டு, இங்க பாரு காயத்ரி, இப்படி நீ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லவே கூடாது. நான் எப்பவுமே உன் கூட தான் நிற்பேன், நீ கவலையே படாத, இனிமே நான் இருக்க உனக்கு அப்படின்னு அரவணைச்சு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காயத்ரியும் செல்லியனும் கொஞ்ச நேரம் பேசிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம காயத்ரி இருந்துட்டு அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, அம்மா இங்கே பாருங்கம்மா, செல்லியனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு முடிவெடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. செல்லியன் தான் இப்போவும் என் மனசில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு எனக்கு செல்லியனை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவெடுத்தது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னு தெரியுமாமா உங்களுக்கு அப்படின்னு பயங்கர சந்தோஷத்தோட சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா காயத்ரியை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு, அம்மா இந்த கல்யாணத்துல நம்ம தள்ளி போட வேணாமா, உடனே கல்யாணத்தை நம்ம நடத்தி வச்சிருவோம். செல்லியனோட அப்பாவையும் அம்மாவையும் வீட்டுக்கு வர சொல்றேன், வீட்டுக்கு வர சொல்லி எல்லாத்தையும் பேசி முடிச்சு நம்ம உடனே கோவிலையோ இல்ல ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயோ கல்யாணத்தை முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லவும், நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் சிவா. சீக்கிரமா காயத்ரிக்கும் செல்லியனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும், காயத்ரி சந்தோஷமா வாழ்றத என் கண்ணார பார்க்கணும் நானு அப்படின்னு பயங்கர சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு, என்னையும் என் தம்பியும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களே, உங்களை யாருமே இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கவே விட மாட்டேன். அந்த செல்லியனை உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, அது மட்டும் நடக்கவே நடக்காது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரும் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நான் கெடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு சிந்து கிட்ட, அதாவது பைரவி கிட்ட போயிட்டு, இங்கே பாரு பைரவி, உன்னோட மனசும் காயத்ரி மனசு மாதிரி எப்பயாவது மாறும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா உன்னோட மனசு மாறும்னு நான் நம்புறேன். இங்க பாரு பைரவி, இந்த ஜென்மத்துல உன்னை தவிர என்னால வேற யாரையுமே ஏறெடுத்து கூட பார்க்க முடியாது. என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து வாழு பைரவி, உன்னை சந்தோஷமா பார்த்துப்பேன். நீ எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறியோ அப்படியெல்லாம் உன்னை நான் வச்சுப்பேன். நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதையே நான் செஞ்சு வைக்கிறேன். இங்க பாரு பைரவி, என்னோட மனசை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா பைரவி. என்னைக்கு உனக்கு தாலி கட்டினோ அன்னையிலிருந்து இப்ப வரைக்குமே நீ மட்டும்தான் என் மனசுல இருக்க. இப்போ நீ என்னை விட்டு போறன்னு சொல்றது என் உயிரே என்னை விட்டு போற மாதிரி இருக்கு பைரவி. நீ மட்டும் என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா கண்டிப்பா என் உடம்புல இருந்து என் உயிர் பிரிஞ்சிரும் பைரவி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பைரவி இருந்துட்டு, இங்க பாரு, சும்மா தேவையில்லாமல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. நான் ஆரம்பத்துல இருந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன், உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. நீ வேற ஒரு லைஃபை வாழ போறேன், நான் ஒரு வேற லைஃபை வாழ போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டே தானே இருந்தேன். நீ பாட்டுக்கும் உன் மனசுல ஆசையை வளர்த்துக்கு வச்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட எந்த ஒரு பொண்ணும் வாழவே முடியாது. என்னால உன்னை ஏத்துக்கவும் முடியாது. அது எந்த ஒரு ஜென்மத்திலையும் நடக்கவும் நடக்காது. இந்த மாதிரி தேவையில்லாத மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காத, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்து, அதாவது கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம பைரவி இருந்துட்டு, இங்க பாரு ஆறுமுகம், நீ ரொம்ப நல்லவன் தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அதுக்காக நான் உன்னை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா உன் கூட வாழணும்னு நான் நினைக்கவே கிடையாது. எனக்கு அப்படி ஒரு எண்ணம் என் மனசுல வரவே மாட்டேங்குது. நீ அடிக்கடிக்கு சஞ்சய் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. சஞ்சய் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? எனக்காக என்னென்னலாம் பண்றான்னு உனக்கு தெரியுமா? அது எதுவுமே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இங்க பாரு ஆறுமுகம், உனக்கு ஏத்த ஒரு பொண்ணு கண்டிப்பா கிடைப்பா, நீ கவலையப்படாத, அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா நம்ம ஆறுமுகத்துக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சிவா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா சிந்து கிட்ட போயிட்டு, இங்க பாரு சிந்து, உன்னாலதான் இன்னைக்கு காயத்ரியோட வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமா அழகா மாறப்போகுது, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம சிந்து கிட்ட சொல்லவும், என்ன டாக்டரே என்கிட்ட போய் நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரோட சந்தோஷமும் எனக்கு முக்கியம் தானே. ஒவ்வொருத்தரோட சந்தோஷத்தையும் பார்த்து நம்ம சரி பண்ணி வைக்கிறது தானே நம்மளோட கடமை. இங்க பாரு டாக்டரே, இந்த மாதிரி என்கிட்ட நன்றி சொல்லி என்னை 3வது மனுஷெல்லாம் ஆக்கிடாத சரியா? நானும் இந்த வீட்டில் ஒரு ஆளுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் சரியா டாக்டரே அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு சிந்து, உன்னோட மனசு எப்பதான்
பெரியம்மாக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ போறோம்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது உன்னை இப்படி தனியா தவிக்க விடுறது. என்னை மன்னிச்சிரு சிந்து அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு, டாக்டரே என்ன டாக்டரே இப்படியெல்லாம் பேசுற, இப்படியெல்லாம் பேசாத டாக்டரே, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது டாக்டரே, இந்த மாதிரி பேசி என் மனசை கஷ்டப்படுத்தாத டாக்டரே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே இல்ல சிந்து, நீ இப்படி தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத என்னால பார்த்து என்னையும் கஷ்டப்படுத்திக்க முடியல. என்னோட பெரியம்மா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் 2 வாரத்துல ஹியரிங் வேற வருதான். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்னேகா என் மேல ஒரு பெரிய பழிய தூக்கி போட்டுருக்கா. அந்த பழியில இருந்து என்னை காப்பாத்துறன்னு வேற சொல்லியிருக்க. இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைக்கு இடையில உன்னை இப்படி தவிக்க விடுறது என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. இங்க பாரு டாக்டரே, என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ என்னை கண்டிப்பா உன்னோட வாழ்க்கை முழுக்க என்னை ஏத்துக்கவே மாட்டேன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரே 1 வருஷத்துக்குள்ள என்னை உன் பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டல, அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான். எனக்கு அதுவே என்னோட வாழ்க்கையில அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. அதை நினைச்சுக்கிட்டே நான் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா வாழ்வேன். நீ கவலையே படாத, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். உன்னோட ரூம்ல மட்டும்தான் இல்லை, மற்றபடி உன் கூட தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம செலியன் இருந்துட்டு கால் பண்றாரு. கால் பண்ணி நம்ம சிவா கிட்ட, இங்க பாருங்க சிவா, நாளைக்கே அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கே நம்ம கல்யாணத்தை பண்ணிக்கலாமா, நாளைக்கும் முகூர்த்த நாள் தான் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க செலியன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா இதை பெரியம்மா கிட்ட நான் சொல்றேன், நீங்க கவலைப்படாதீங்க, நான் பேசிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்து கிட்ட, இங்க பாரு சிந்து, செலியன் தான் கால் பண்ணாரு. அவங்க அப்பா அம்மா வீட்டுல எல்லாரும் சம்மதிச்சுட்டாங்களாம். நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு செல்லின்னு கால் பண்ணி கேட்டாரு. நான் பெரியம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரி டாக்டரே, ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். காயத்ரியோட வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு அன்னபொண்ணு கிட்ட போயிட்டு, பெரியம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பெரியம்மா அப்படின்னு சந்தோஷமா சொல்லவும், என்ன சிவா, என்ன பேசணும் சொல்லு சிவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே, இங்க பாருங்க பெரியம்மா, செல்லியன் தான் கால் பண்ணாரு. கால் பண்ணி எங்க வீட்டுல எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்க, நாளைக்கும் கல்யாண நாள் தான், நாளைக்கே கல்யாணத்தை பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி செல்லியன் கேட்டாரு. நான் என் பெரியம்மா கிட்ட பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்க என்ன பெரியம்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே, என்ன சிவா இதுல என்ன கேட்க வேண்டியது இருக்கு, சந்தோஷமா சரின்னு சொல்ல வேண்டியதானே. காயத்ரிக்கும் செல்லியனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையா தான் இருக்கு. நாளைக்கே கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிக்கலாம், அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நீயே பண்ணிடு சிவா அப்படின்னு சொல்லவும், கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா, சரிங்க பெரியம்மா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் அன்னபூர்ணி ஆறுமுகத்தை கூப்பிட்டு, ஆறுமுகம், நாளைக்கே காயத்ரிக்கு செலியன் கூட கல்யாண ஏற்பாடு பண்ணணும், அது எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிடு அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஆறுமுகத்துக்கிட்டேயே சொல்லிடுறாங்க. ஆறுமுகம், காயத்ரி, நம்ம சிவா, சிந்துன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து இப்போ காயத்ரிக்காக ட்ரெஸ்ஸு, ஜுவல்லர்ஸ்ன்னு நிறைய எடுக்கிறதுக்காக கடைக்கு போகிறாங்க. போய் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த பக்கம் மாப்பிள்ளை வீட்லேயும் ட்ரெஸ்ஸஸ் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணுமோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம செலியன் மாப்பிள்ளை மாதிரியும், இந்த பக்கம் நம்ம காயத்ரி பொண்ணு மாதிரியும் ரெடியாகி ரொம்ப சந்தோஷமா கோவிலில் தான் கல்யாணம் பண்ணுறாங்க. கோவிலுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமா காயத்ரியை பார்த்து, இங்க பாருடி, என் தம்பி கட்டின தாலியை கழட்டி போட்டுட்டு இப்போ வேற ஒருத்தன் கூட சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போறியாடி, என் தம்பி சந்தோஷமா இல்லாத வாழ்க்கை உனக்கு, என் தம்பி கூட என் தம்பியை கஷ்டப்படுத்தின உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி, நீ நிம்மதியாவே இருக்கக்கூடாது, இந்த வாழ்க்கை உனக்கு நிம்மதியை கொடுக்கவும் விட மாட்டேன், உன்னை எப்படியாவது இந்த உலகத்தை விட்டு போக வைக்கிறேன், அப்பதான் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல நிறைய ஒரு 4-5 ஆப்பிள் வச்சுட்டு இருக்காங்க. அது மேல ஒரு கத்தியை வச்சிருக்காங்க. அந்த கத்தியை எடுத்துட்டு இங்க பாரு காயத்ரி, என் தம்பிய எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுத்தணுமோ, எவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்படுத்தணுமோ அதை அப்படியெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு இப்போ நீ சந்தோஷமா இருக்க போறியா, உன்னை சந்தோஷமா
விட மாட்டேன் அப்படின்னு பயங்கர கோவமாக போய் அந்த கத்தியை எடுத்துகிட்டு போய் யாருமே கவனிக்காத நேரத்தில் நம்ம காயத்ரியோட வயிற்றுலேயே குத்திடுறாங்க. குத்துன உடனே நம்ம செலியன் இருந்துட்டு காயத்ரி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி பயங்கர ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மகா என்ன மகா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமாக நம்ம மகா கையில இருந்த கத்தி கீழே பிடுங்கி போட்டுட்டு ஒரே அடி பல்லான்னு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு நம்ம காயத்ரியோட வயிற்றுல இருந்து பிளட்டாக வந்துக்கிட்டே இருக்கு. இதை பார்த்துட்டு சிவா இருந்துட்டு அந்த பிளட்டை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக பார்த்துக்கிட்டுறது அந்த பிளட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிளட்டை கண்ட்ரோல் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்த நம்ம அன்னபூர்ணி, ஆறுமுகம், பைரவி, சிந்து இவங்க எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ கடவுளே, சிவா எப்படியாவது காயத்ரியை காப்பாற்று சிவா, இங்கே பாரு சிவா, காயத்ரி என்ன நிலைமையில இருக்கான்னு பாரு, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா இருந்துட்டு காயத்ரியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம காயத்ரியை ஐசியூவில் அட்மிட் பண்ணி முதல்ல பிளட்டை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக, அதாவது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம செல்லின்னு இருந்துட்டு ஐயோ கடவுளே, காயத்ரியை ஆசையாக கல்யாணம் பண்ணிக்கணும், அவளை சந்தோஷமாக பார்த்துக்கணும், நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சி காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்டேன். ஆனால் காயத்ரிக்கு இப்படி ஒரு நிலைமையை ஆக்கி விட்டுட்டியே, நீ எப்படியாவது என்னோட காயத்ரியை நீ மீட்டு கொடு அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும் நம்ம செலியனோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாரு செலியா, உன்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சரின்னே சொன்னேன். ஆனால் என்னைக்கு இந்த வீட்டில் நம்ம பொண்ணு கேட்க வந்தோமோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, நம்ம எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டதுலேருந்தே இப்போ இந்த நிமிஷம் வரைக்குமே நம்ம ஏதாவது ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நமக்கு இந்த பொண்ணு வேணாம் செலியா, நம்ம போயிடலாம், நமக்கு இந்த பொண்ணும் வேணாம், இந்த கல்யாண சம்மந்தமும் வேண்டாம், நான் போயிடலாம் செலியா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கம்மா, நான் காயத்ரியை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேனா இல்லையா? அதை விட்டுட்டு நீங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, எவ்வளவு பிரச்சனை வந்தாலையும் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாலையும் நான் காயத்ரி விட்டு வரமாட்டேன். நீங்க இவ்வளவு பிரச்சனையும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு மனசுல தெம்பு இல்லைனாலையும், உங்க பையனை பார்க்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலையோ நீங்க என்னை விட்டு தனியா போயிடுங்க. உங்க பையன் சந்தோஷமா தான் இருக்கான்னு நினைச்சு நீங்க ஏதாவது ஒரு இடத்துல இருந்துக்கோங்க. நான் காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறேன். காயத்ரி மட்டும் பொழைச்சு வரலன்னா கண்டிப்பா அவ போன இடத்துக்கே நானும் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாருடா, அதுக்காகவா உன்னை கஷ்டப்பட்டு பெத்து இவ்வளவு தூரம் வளர்த்தோம். இங்க பாருடா, இப்படி ஒரு முடிவை மட்டும் எடுத்துடாதடா அப்படின்னு ரொம்பவே கோபமாவும் ஆவேசமாவும் பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு செலியனோட அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும், இங்க பாருங்கம்மா, இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. மகா வந்து தன்னோட தம்பி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, தம்பியை கஷ்டப்படுத்தவங்க யாரும் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு இப்படி ஒரு கீழ்த்தனமான வேலையை பண்ணிட்டு போயிட்டா. அவளை நானும் மன்னிக்க மாட்டேன். நீங்க வருத்தப்படாதீங்க, காயத்ரிக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாது. காயத்ரியும் செலியனும் ரொம்ப சந்தோஷமா 100 வருஷத்துக்கு வாழ்வாங்க. நீங்க கவலையப்படாதீங்க. காயத்ரியையும் செலியனையும் பார்த்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம செலியனோட அம்மா இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, இவ்வளோ நாளா நீங்க 2 பேரும் பக்கத்துல தானே இருந்தீங்க, நீங்க இருந்து தானே எல்லா பிரச்சனையுமே நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது யாரையும் நம்பி என்னோட பையனை விட முடியல. எனக்கு உங்க வீட்டு பொண்ணை நினைச்சாலோ உங்க வீட்டு சம்மதத்தை நினைச்சாலோ எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. இங்க பாரு செலியா, தெரியாம இந்த வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்துட்டோண்டா, என்னை மன்னிச்சிருடா, உன்னோட வாழ்க்கையை இப்படி சீரழிச்சதுக்கு நாங்களும் ஒரு காரணம் ஆயிட்டோண்டா அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிவா வெளியே வராரு. வெளியே வந்த உடனே நம்ம சிவாவை பார்த்து செலியன் இருந்துட்டு ரொம்ப பதட்டமா வந்து, சிவா இப்போ காயத்ரி எப்படி இருக்கா, காயத்ரி நல்லா இருக்கால, காயத்ரிக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு பதறி போய் கேட்கவும், இங்க பாருங்க செலியன், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, காயத்ரிக்கு ஒன்றும் இல்லை, காயத்ரியே நம்ம பொழைக்க வச்சுட்டோம், இனிமே அவளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அவள் நல்லா இருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே தான் நம்ம செலியனுக்கு உசிரியே வருது. அதுக்கப்புறம் கீழே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம செலியன் இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, காயத்ரியை விட்டு மட்டும் என்னை வர சொல்லாதீங்கம்மா, அதுக்கு நான் காயத்ரியை விட்டு மட்டும் வந்தேன்னா என் உசிரியவே விட்டுட்டு வந்த மாதிரிம்மா, என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு ப்ளீஸ்மா எனக்கு காயத்ரியை கல்யாணம் பண்ணி வைங்கம்மா அப்படின்னு காலில் விழுந்து கேட்கவும், இங்க பாரு செலியா, உன்னோட வாழ்க்கை இந்த பொண்ணு கூட தான் இருந்து இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு உன் தலையில எழுந்து இருந்தா நாங்க என்ன பண்ணுவோம்? நீ எப்படியோ சந்தோஷம்
சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும்டா அப்படின்னு பயங்கரமா எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு, இங்க பாருங்க பெரியம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, காயத்ரிக்கு ஒண்ணுமே இல்ல, காயத்ரி இப்போ ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா, இங்க பாரு சிவா, என் பொண்ணை காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிவா, என்ன பெரியம்மா என்கிட்ட போய் மன்னிப்பு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் என்ன மூணாவது மனுஷனா? காயத்ரிக்கு நான் அண்ணன், காயத்ரிக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நான் செஞ்சுதானே ஆகணும், எப்படி பெரியம்மா என்ன என்கிட்ட இப்படி எல்லாம் பேசலாம் நீங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம சிந்து இருந்துட்டு, இங்க பாரு டாக்டரே, காயத்ரி இப்ப நல்லா இருக்கால அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா நல்லா இருக்கா, இனிமே அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, யாரும் காயத்ரியை நினைச்சு வருத்தப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் காயத்ரி கண்ணு முழிச்சிடுறாங்க. கண்ணு முழிச்ச உடனே நம்ம செலியன் தான் போய் ஃபர்ஸ்ட் பாக்குறாரு. பார்த்து, காயத்ரி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல காயத்ரி, நல்லா இருக்கல்ல, நீ கவலைப்படாத, நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம காயத்ரியும் செலியனும் ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.